2026ல யாருங்க முதலமைச்சரா வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தளபதி விஜய் வரணும்னு நினைக்கிறேன். நாங்க நினைக்கிறது டிவிக்கு தான் ப்ரோ. எப்பவும் தலைவன் தான். எதனால தளபதி விஜய் அண்ணா வரணும்? என்ன காரணம்? இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய பாலிசிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணணும். பட் ஆனால் வந்து நிறைய பாலிசிஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலுமே அவங்களுக்கான ரூலிங் திங்ஸ் வந்து மாறல. ஸோ அந்த மாதிரி இப்போ நியூ ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து வழிவிட்டு நியூவாக ஒருத்தர் வந்தால் அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்றது வந்து நம்மளால பார்க்க முடியும். தளபதிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. 2026ல சிஎம் தளபதி தான். ஏடிஎம்கேவும் இல்லை, டிஎம்கேவும் இல்லை, சீமானும் இல்லை. ஓகே. திமுக வந்து 2021ல பார்த்தீங்கன்னாக்கா பெண்களுக்கு வந்து மகளிர் தொகை கொடுத்தாங்க 1000 ரூபாய், பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனா அவங்களாம் ஓட்டு போடாம விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? என்ன காரணம்? என்னதான் வந்து விமென்காக வந்து அவங்களோட பாலிசிஸ் இருந்தாலும் விமென்கான சேஃப்டி வந்து இன்னுமே வந்து ப்ராப்பரா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நான் எல்லாருமே பேட்டி எடுத்தோம், எல்லாருமே பெண்கள் எல்லாருமே பிடிச்சவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்கறாங்கனாக்கா விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்றாங்க. ஆனா பெண்கள் பார்த்தீங்கன்னாக்கா திமுக நிறைய சப்போர்ட் பண்றாங்க. பஸ் வசதி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க, 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பெண்களுக்கு மட்டுமே செஞ்சாலும் திமுக ஓட்டு போட மாட்டாங்களே பெண்கள், என்ன காரணம்? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரோட்ல போனா கூட நைட் டைம்ல வந்து சேஃப்டி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமே இன்னுமே அவங்க ஸ்ட்ராங்கரா வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, விஜய் அண்ணா வந்தா என்னென்னலாம் செய்வார் எதிர்பார்க்குறீங்க? நிறைய விமென்கான திங்ஸ் இருக்கும் அண்ட் ரிலேட்டடா அண்ட் யங் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம ஒரு ஒருத்தவங்களை பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம். ஸோ அந்த இன்ஸ்பிரேஷனே வந்து நம்மளை வந்து சேஞ்ச் பண்ணணுன்றத வந்து நான் திங்க் பண்றேன். இப்போ நிறைய விமென்கான அகெயின்ஸ்டா இஷ்யூஸ் வந்தப்போ அவர் கூட ஸ்டாண்ட் பண்ணி நின்னாரு. ஸோ அந்த விஷயம் வச்சு நான் சொல்றேன் அவரால் முடியும். ஓகே, விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆகுது விட்டுருங்க. நீங்க ஒரு முதலமைச்சரா இருந்தா என்னெல்லாம் செய்வீங்க? என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க? வந்து இருக்கிறத வந்து இன்னுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது ஸ்ட்ராங்கரா வந்து மாற்றணும்னு நினைப்பேன். கீர்த்தி சுரேஷ் இதுன்றது எல்லாருமே ஆக்ட் பண்றாங்க. ஸோ அவங்களால வந்து எல்லாருமே வந்து நம்ம கம்பேரிசன் பண்ண முடியாது இல்லையா? கோ ஆக்டர்ஸ்ன்றது எல்லாருக்குமே நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். ஸோ என்ன ஒரு பேருக்கு தான் பண்றாங்க. டிவிக்குன்னா நம்ம பெண்களுக்காக பண்றாங்க எல்லாமே. அப்ப ஆண்களுக்கோசம் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? என்னங்க ப்ரோ? அப்ப ஆண்களுக்கோசம் பண்ணலையா? இல்ல ப்ரோ, எங்க ப்ரோ பண்றாங்க? எல்லாமே சும்மா தான். இது ஆக்ஷன் தான் ப்ரோ. தளபதி தான் ப்ரோ எப்போதுமே. அப்ப பெண்கள் ஓட்டு தான் டிவி கேக்கு அதிகமா வருமா? பெண்கள் மட்டும் இல்ல சார். இது எப்படி சொல்றதுன்னா பசங்களுக்கு பிடிச்சது தளபதி. டிஎம்கே தான். டிஎம்கே வந்து சும்மா தான் ஒரு ஆக்ஷன் மட்டும்தான். இவ்வளவு வருஷம் ஆட்சியில இருந்தாப்புல, இனிமே வர வாய்ப்பு இல்லை. எங்க அண்ணன் தான் எப்போதுமே பெண்களுக்காக எல்லாமே செய்வாப்புல இனிமே. அவ்வளவுதான். இப்ப நிறைய ரேப் கேஸ் நடக்குது, சின்ன பிள்ளைலாம் ரேப் பண்றாங்க. அது மாதிரிலாம் பார்த்தா நம்ம ஏடிஎம்கே இது மாதிரி பெரிய பெரிய கட்சியில இது மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. நம்ம அண்ணன் வந்து 2026ல வந்து சிஎம் வந்தாருன்னா இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவர் வீட்டுல இருந்தே ட்விட்டர்ல ட்வீட் மட்டும் தான் போடுறாரு ப்ரோ. ஒரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் ப்ரோ. எப்போதுமே அண்ணன் தான் ப்ரோ. டிவிக்கு தான் ப்ரோ எப்போதுமே. அவர் வீட்டுல இருந்தே பண்ணிட்டு போறாருன்றீங்களா ப்ரோ? வெளியே வந்தா பிளாஸ்ட் ஆயிரும் ப்ரோ. எல்லாம் சும்மா வீட்டுல இருக்கான்னு சொல்றீங்க. இப்ப பாத்தீங்களா மதுரையில் நடந்தத? மதுரையே பிளாஸ்ட் மொத்தம். அடுத்து கோயம்புத்தூர் பிளாஸ்ட். அடுத்து ஃபர்ஸ்ட் இங்க வச்சாப்புல சென்னையில. பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம்னு? தளபதி வெளியே வந்தாருன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. 2026ல சிஎம் தளபதி தான். ஆனா ஒரு தலைவன்னா ஒரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி பேசுறீங்களா? போராடணும்ல. அவர் போடாம வீட்லயே இருந்துகிட்டு ட்வீட் மட்டும் போட்டா போதும்னு நினைக்கிறீங்க? இல்ல ப்ரோ, வருவாரு ப்ரோ. 2026ல பாருங்க ப்ரோ. அவர் தான் ப்ரோ எல்லாமே. பாத்துக்கலாம் ப்ரோ. வாங்க ப்ரோ.